முக்கிய செய்தி. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் நாளை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாரணி இணைப்பில் இருக்கிறார். தாரணி, நாளை தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. தென்கிழக்கு வங்கக்கடலின் மேல் காற்று சுழற்சியின் தாக்கத்தின் கீழ் தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை உருவானது. இதனையொட்டி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தின் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும், தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி தாரணி.